ஹாய், வெல்கம் டு ஸ்ரீஹரி புட்டிக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டரி ப்ளவுசஸ் தாங்க. இந்த ப்ளவுஸ் மெட்டீரியல் நேம் ரா சில்க். இது 1 மீட்டர் இருக்குங்க. ப்ளவுஸ் வந்து வாஷபிள் மெட்டீரியல் தான். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 399 ஒன்லி. இந்த ப்ளவுஸில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் 9382543665 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரில் உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கலாம். நான் காமிக்கிற இந்த ப்ளவுஸில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அவைலபிள் செக் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிட்டு அவைலபிள் இருக்கான்னு செக் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் பேமெண்ட் வித் ஷிப்பிங்கோட அனுப்பிச்சிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு அனுப்பிச்சிடுங்க. நாங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொன்னதுக்கப்புறமா உங்களுடைய ஃபுல் அட்ரெஸ்ஸு வித் பின்கோடோட அப்புறம் உங்களோட மொபைல் நம்பரும் சேர்த்து மறக்காமல் அனுப்பிச்சிடுங்க. தமிழ்நாடு ஷிப்பிங் காஸ்ட் பார்த்திங்கன்னா 60 ருபீஸ் வருங்க. அதர் ஸ்டேட்ஸ்க்கு 100 ருபீஸ். டிஸ்பேச் டைம் பார்த்திங்கன்னா 10 to 15 days. சரி, வாங்க ப்ளவுஸ் டிசைன்ஸ் பார்க்கலாம். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா காட்டன் ரா சில்க் மெட்டீரியல். இந்த மெட்டீரியல் நேம் வந்து காட்டன் ரா சில்க் மெட்டீரியல். உங்களுக்கு காட்டன் ப்ளவுஸ் மாதிரியே தான் இருக்கும். வாஷபிள் தான். நீங்கள் எப்போவுமே வாஷ் பண்ணி அடிக்கடி யூஸ் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க. எல்லா ப்ளவுஸுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 மீட்டர் வருங்க. யார் வேணாலும் ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ 1 மீட்டர் ப்ளவுஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலர் ப்ளவுஸு. பிளாக் கலரில் உங்களுக்கு கோல்டு வித் பிங்க் கலர் த்ரெட்டு காம்பினேஷனில் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. இந்த பார்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேண்டுக்கு வரும். ஹேண்ட்ஸுக்கு நீங்கள் வந்து ஷார்ட் ஹேண்ட் வைக்கிறதா இருந்தால் இதோடு இப்படி ஷார்ட் ஹேண்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு லாங் ஹேண்ட் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த பூட்டிஸ் வரைக்கும் லாங் ஹேண்ட் வச்சுக்கலாம். அதாவது ஷார்ட் ஹேண்டும் வச்சுக்கலாம், லாங் ஹேண்டும் வச்சுக்கலாம். இந்த பார்ட் உங்களுக்கு ஹேண்ட்ஸுக்கு தான் வரும். கீழே இங்கே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு கோல்டு கலர் த்ரெட்டு பைப்பிங் வச்சுட்டு சேம் அதே கோல்டு கலர் நெக்குக்கும் பைப்பிங் கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ பாடி ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூட்டாஸ் தான் வரும். பேக் சைட் காமிக்கிறேன். பேக் சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூட்டாஸ் தான் ஃபுல்லுமே வரும் உங்களுக்கு. ஹேண்ட்ஸுக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். பிளாக் கலர் கோல்டு வித் பிங்க் கலர் காம்பினேஷன். 399 ஒன்லி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ளூ கலர், அதே கோல்டு கலர் அண்ட் ஆஃப் ஒயிட் கலர் 2 கலர் காம்பினேஷனில் த்ரெட்டு ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. சேம் அதே மாதிரி இது உங்களுக்கு ஹேண்டுக்கு வரும். ஆஃப் ஹேண்டாக இருந்தால் இதோட ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபுல் ஹேண்ட் வேணும்னா இது வரைக்கும் வரும் உங்களுக்கு. நீங்கள் இதிலேருந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பேக் சைடு உங்களுக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி பூட்டாஸ் மட்டும்தான் வரும் பேக் சைடுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு வைன் கலர் ப்ளவுஸு. சேம் அதே கோல்டு கலர் அண்ட் ஆஃப் ஒயிட் கலர் த்ரெட் காம்பினேஷனில் டிசைன் கொடுத்துருக்காங்க. 2 ஹேண்ட்ஸ்க்கும் உங்களுக்கு இந்த சைடு வந்துடும். நீங்கள் ஆஃப் ஹேண்டும் வச்சுக்கலாம், ஃபுல் ஹேண்டும் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா பேக் சைடு உங்களுக்கு ஃபுல்லுமே பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி பூட்டாஸ் தான் வரும். நெக்ஸ்ட்டு இது இந்த க்ரீன் வந்து டிஃப்ரெண்ட்டான க்ரீனு, சீ க்ரீன்னு சொல்லுவாங்க. இது சீ க்ரீன் சொல்லுவாங்க. ஸோ அந்த க்ரீன் கலர் இது பேக் சைட். நெக்ஸ்ட்டு இது ஒரு பிங்க் கலர் பேக் சைட். நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா டபுள் ஷேடு வருங்க. இந்த க்ரீன் கலர் பார்த்திங்கன்னா டபுள் ஷேடு வரும். கோல்டன் கலர் அண்டு
க்ரீன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் ஷேட் கலர் தெரியும். கல்நேத்தா ஷேட் அப்படின்னு சொல்லுவாங்க, டபுள் ஷேட் கலரு. அதே சேம் கோல்ட் அண்ட் ஆஃப் ஒயிட் த்ரெட்டில் 2 கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு ஹேண்ட் பார்ட்டு, ஆஃப் ஹேண்ட், ஃபுல் ஹேண்ட் எது உங்களுக்கு விருப்பமோ வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இது உங்களுக்கு ப்ளவுஸோட பேக் சைடு எல்லாத்துக்குமே ஃபுல்லாக பூட்டாஸ் தான் வரும். நெக்ஸ்ட்டு டிசைன் இந்த டிசைனில் பார்த்திங்கன்னா ஹைலைட் இந்த மிரர் ஒர்க்கு தான். ஒரு ஆரஞ்சு கலர் ப்ளவுஸ், ஆரஞ்சு கலரில் நமக்கு கோல்டு அண்ட் ஒயிட் கலர் த்ரெட்டு, கோல்டு அண்ட் ஒயிட் கலர் த்ரெட்டில் பாடி ஃபுல்லுமே நமக்கு பூட்டாஸ் வருது. நெக்ஸ்ட்டு இதில் இந்த டிசைனில் பார்த்திங்கன்னா ஹேண்ட் டிசைனில் ஒரே க்ரீன் கலர், அந்த மிரருக்கு மட்டும் க்ரீன் கலர் த்ரெட்டில் கொடுத்துருக்காங்க. 3 கலர் காம்பினேஷனில் வருது. நீங்கள் ஸ்டிச் பண்ணக்குள்ளார கோல்டன் கலர்லேயோ அல்லது இந்த ஆஃப் ஒயிட் கலர்லேயோ பைப்பிங் வச்சு ஹேண்ட்ஸுக்கும் பின்னாடி பேக் சைடில் நெக்குக்கும் கொடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நெக்குக்கும் பைப்பிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இது ஒரு ஆரஞ்சு கலர், 399 ஒன்லி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வயலட் கலர், வயலட் கலர். அதுக்கு பார்த்திங்கன்னா கோல்டு அண்ட் ஆஃப் ஒயிட் அண்ட் பிங்க் கலர் காம்பினேஷன். இந்த மிரருக்கு பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க. பேக் சைட் பூட்டாஸ். நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா ரெட் கலர். ஃபஸ்ட்டு நான் காமிச்சது ஆரஞ்சு கலருங்க, இது வந்து ரெட் கலர். ரெட் கலர் பார்த்திங்கன்னா சேம் அதே கோல்டு, ஆஃப் ஒயிட் அண்டு இதுக்கு பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. மிரருக்கு க்ரீன் கலர் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இது பேக் சைட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பரான ஆஃப் ஒயிட் கலர். ஆஃப் ஒயிட் எல்லா சாரீஸ்க்குமே மோஸ்ட்லி இந்த ஒரு ப்ளவுஸ் நாம் வந்து ஒரு 2-3 சாரீஸ்க்கு வந்து நாம் மேட்ச் பண்ணிக்கலாம். எப்படின்னா ரெட் கலர் சாரீஸ்க்கு போட்டுக்கலாம், பிளாக் கலர் சாரீஸ்க்கு போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2-3 சாரீக்கு நம்ம இதை வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். இதில் வந்து பூட்டாஸ் பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ரெட் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. மிரருக்கு வந்து க்ரீன் கலர் காம்பினேஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சேம் இந்த ப்ளவுஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்ப பிளாக் கலர் பைப்பிங் வச்சுட்டு ஹேண்டுக்கும் பேக் சைடுக்கும் பிளாக் கலர் பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது அடுத்த டிசைனுங்க. ஹேண்டுக்கு மட்டும் உங்களுக்கு இது வரும். ஹேண்ட்ஸை நீங்கள் ஆஃப் ஹேண்ட் வேணும்னு சொன்னீங்கன்னா இது வரைக்கும் வச்சுக்கலாம். பார்டரோட ஆஃப் ஹேண்டுக்கு இது வச்சுக்கலாம். ஃபுல் ஹேண்ட் வேணும்னா இது வரைக்கும் வரும். நீங்கள் எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி தாங்க. இங்கே கீழே வந்து கோல்டன் கலர் த்ரெட் பைப்பிங் யூஸ் பண்ணிக்கோங்க. கோல்டன் கலர் பைப்பிங் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி நெக்குக்கும் ஹேண்டுக்கும் போட்டுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் சைடில் வரும், ஒன்லி பூட்டாஸ் மட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு இங்க் ப்ளூ கலர், அதில் கோல்டு அண்டு ஆஃப் ஒயிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர். இந்த மிரருக்கு வந்து மிரர்னால் வந்து இது பிளாஸ்டிக் மிரர் தான், ஒரிஜினல் மிரர் கிடையாது, பிளாஸ்டிக் மிரர் இது. அந்த மிரரை சுற்றியும் பிங்க் கலர் த்ரெட்டில் நமக்கு ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. இங்க் ப்ளூ கலர் ப்ளவுஸ். இது பேக் சைட். நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா வைன் கலரில் சேம் அதே காம்பினேஷனில் க்ரீன் கலர் த்ரெட் பைப்பிங் வந்து மிரருக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் கோல்டன் கலர் பைப்பிங்கோ அல்லது ஆஃப் ஒயிட் கலர் பைப்பிங்கோ வச்சு நெக்குக்கும் ஹேண்டுக்கும் ஸ்டிச் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். பேக் சைட் வந்து இதுங்க. நெக்ஸ்ட்டு
இது வேறு டிசைன். இந்த மாதிரி வந்திருக்கு ஹேண்ட்ஸுக்கு. இது ஹேண்ட்ஸோட டிசைன். ஆஃப் ஹேண்ட் வேணுனாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம், ஃபுல் ஹேண்ட் வேணுனாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு பைப்பிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த டிசைனுக்கு கீழே ஒன்றா கோல்டன் கலர்லேயோ அல்லது ஆஃப் ஒயிட் கலர்லேயோ ஏதாவது ஒரு கலர் கொடுத்து பைப்பிங் கொடுத்து ஹேண்ட்ஸுக்கும் நெக்குக்கும் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டிங்கன்னா லுக்கு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது பேக் சைட். அடுத்தது க்ரீன் கலர், சேம் அதே கோல்டு வித் ஆஃப் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. இது பேக் சைட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூ கலருங்க. இது டார்க் ப்ளூ கலர் ப்ளவுஸு. இது வந்து வேறு டிசைன் நமக்கு வந்திருக்கு. இதில் இந்த ப்ளவுஸில் ப்ளவுஸ் ஃபுல்லுமே நமக்கு பூட்டாஸ் தான் வரும். இது வந்து ஹேண்ட் பார்ட்டுக்கு மட்டும்தான் இந்த டிசைன் கொடுத்துருப்பாங்க. ஒன்லி ஹேண்ட் பார்ட்டுக்கு மட்டும்தான் இந்த டிசைனு. இதுக்கு நீங்கள் வந்து பிங்க் கலர் பைப்பிங்கோ அல்லது கோல்டு கலர் பைப்பிங்கோ எது வேணாலும் கொடுத்துக்கலாம். பிங்க் கலர் கொடுத்திங்கன்னா பைப்பிங் கொடுத்திங்கன்னா இதுக்கு கீழே பைப்பிங் கொடுக்க சொல்லுங்கள். இந்த லைனுக்கு கீழே பிங்க் கலர் பைப்பிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னா செமையாக இருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து பேக் சைடு. அதுலேயே உங்களுக்கு க்ரீன் கலர், க்ரீன்லேயும் உங்களுக்கு கோல்டன் அண்ட் ஆஃப் ஒயிட், நெக்ஸ்ட்டு பிங்க் கலர், 3 கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. இதுக்குமே நீங்கள் வந்து பிங்க் கலர் பைப்பிங்கோ அல்லது ஆஃப் ஒயிட்டோ அல்லது கோல்டனோ ஏதாவது ஒரு கலர் பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது பேக் சைட். 399 ஒன்லி. இன்றைக்கி நான் காமிச்ச எல்லா ப்ளவுஸுமே 399 தாங்க. ஒரே ரேட் தான். எல்லா ப்ளவுஸுமே வந்து ஒவ்வொன்றும் 399 தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது லைட் லேவெண்டர் கலர். லைட் லேவெண்டர் கலரில் ஃபுல்லுமே ப்ளவுஸ் ஃபுல்லுமே ஆஃப் ஒயிட் அண்ட் கோல்டன் கலரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி ஃபுல்லுமே எல்லாம் பூட்டாஸ் தான் வருது. ஹேண்ட்ஸ் பார்ட் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ஹேண்ட் பார்ட் 2 ஹேண்டுக்கும் இது வந்துடும். நீங்கள் இதுக்கு கீழே வந்து பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி நெக்குக்கும் பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுதான் இது பேக் சைட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே லாவெண்டர் கலரில் இது வந்து ஹேண்ட்ஸுக்கு பாருங்கள் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. 2 ஹேண்ட்ஸுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் சைடில் கீழே வந்துடும். இடுப்பு பகுதியில் இது பேக் சைடில் உங்களுக்கு வந்துடும். இது இந்த ப்ளவுஸ்க்கு மட்டும் நீங்கள் ஹை நெக்கு வச்சாலும் வச்சுக்கலாம். இல்லை ஹை நெக் வேண்டான்னா நீங்கள் டீப் நெக்கும் கட் பண்ணிக்கலாம். டீப் நெக்கும் கட் பண்ணிக்கலாம், ஹை நெக்கும் வச்சுக்கலாம், டீப் நெக்கும் வச்சுக்கலாம். இது வந்து ப்ளவுஸோட பின்னாடி அந்த முதுகுக்கு வரும் இல்லைங்களா, அந்த பார்ட்டுக்கு இது வரும். இது ரெண்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்துடும். இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்துடும். இந்த 2 பூட்டாஸும் இது வந்து ஃப்ரண்ட் பார்ட், இது வந்து பேக் பார்ட். இது டீப் நெக்கும் பண்ணிக்கலாம், நீங்கள் ஹை நெக்கும் வச்சுக்கலாம். இது வந்து ப்ளவுஸோட கீழே வந்துடும். நீங்கள் இங்கே பைப்பிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி ஹேண்ட்ஸுக்கும் இதுக்கு கீழே பைப்பிங் கொடுக்க சொல்லி ஆஃப் ஒயிட்லேயோ அல்லது கோல்டன் கலர்லேயோ பைப்பிங் கொடுக்க சொல்லி ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம். இந்த 2 ஹேண்ட்ஸ்க்கு வருது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு டார்க் ப்ளூ கலர் ப்ளவுஸு. ப்ளூ கலர் தான். இதுக்குமே அப்படி தான் பாருங்கள். இது வந்து ஹேண்ட் பார்ட், ஹேண்டுக்கு தான் இந்த டிசைன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கீழே நீங்கள் கோல்டன் கலரில் பைப்பிங் வச்சு தர சொல்லி ஸ்டிச் பண்ணி போட்டுக்கோங்க. கோல்டன் கலர் பைப்பிங் இதுக்கு கீழே வச்சு தர சொல்லி நீங்கள் ஆஃப் ஹேண்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப் ஹேண்ட் ஸ்டிச் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லை ஃபுல் ஹேண்டு தான் வேணும் அப்படின்னா ஃபுல் ஹேண்ட் வச்சும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு இதோட பேக் சைட் இது. அடுத்து பார்த்திங்கன்னா அழகான கோல்டன் கலர் அண்டு மிரருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர். மிரருக்கு பார்த்திங்கன்னா பிங்க் கலர் த்ரெட்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து ஆஃப் ஒயிட்டில் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆஃப் ஒயிட்டில் தென் கோல்டன் கலரில் ஒர்க்கு கொடுத்து உள்ள மிரருக்கு வந்து பிங்க் கலர் த்ரெட்டில் கொடுத்து சூப்பரான டிசைன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹேண்ட்ஸுக்கு வருங்க. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் சைட் நெக்குக்கு வரும். நீங்கள் டீப் நெக் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், அல்லது ஹை நெக் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ட்ரெண்டிங் மாதிரி ஹை நெக் வைக்கிறேன் அப்படின்னாலும் வச்சுக்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் நாம் பார்த்துட்டோம். ஓகே, பாய். ஷைன் இன் நெக்ஸ்ட் வீடியோ.